திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். 36 படி முத்தியேணியாய் ஒப்பில ஆனந்தத்து உள்ளோடி புக்கு செப்ப அரிய சிவங்கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. திருச்சிற்றம்பலம். 36 படி முக்தி ஏணியாய் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். 36 படி முக்தி ஏணியாய். சைவ தத்துவத்தின்படி இந்த பிரபஞ்சமும் நம் உடலும் 36 தத்துவங்களால் ஆனது. ஆன்மா இறைவனை அடைய இந்த 36 தத்துவங்களையும் ஒரு ஏணியின் படிகளாக கொண்டு ஒவ்வொன்றாக ஆராய்ந்து கடந்து மேலே செல்ல வேண்டும். ஒப்பில ஆனந்தத்து உள்ளொளி புக்கு என்று கூறுகிறார். அவ்வாறு தத்துவங்களை கடந்த பின் எதற்கும் ஒப்பிட முடியாத பேரானந்த வடிவான ஆன்மாவின் உள்ளே ஒளிர்கின்ற சுயம் ஜோதியாகிய இறைவனின் ஒளியின் உள்ளே, அதாவது உள்ளொளி என்று கூறுகிறோமே, அந்த ஒளியின் உள்ளே ஆன்மா புகுந்து விடுகிறது. செப்ப அரிய சிவம் கண்டு தான் தெளிந்து, சொல்லால் விவரிக்க முடியாத, அதாவது செப்ப அரிய என்று கூறுகிறாரே, நாம் சொல்லால் விவரிக்க முடியாததாக இருக்கிறது. அந்த உன்னத சிவப்பரம்பொருளை அங்கே தரிசித்து ஆன்மா தன் அறியாமை நீக்கிவிடுகிறது, முழுமையான ஞான தெளிவை பெறுகிறது. அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. அவ்வாறு தெளிவடைந்த ஞானியர்கள் சிவத்தோடு இரண்டர கலந்து அந்த பேரானந்த நிலையிலேயே அசைவற்று என்று மாறாத அமைதியுடன் வீற்றிருப்பார்கள். சுருக்கமாக சொன்னால், உடலையும் உலகையும் ஆளும் 36 தத்துவங்களை ஏணியாக கொண்டு கடந்து தன்னுள் இருக்கும் பேரொளியில் கலந்து சொல்லற்கரிய சிவத்தை கண்டு தெளிந்து அந்த சிவமயமான நிலையிலேயே ஞானியர் அமர்ந்திருப்பர். நம்மை பந்தப்படுத்தி இருக்கும் மாயை, கண்மம், மாணவம் ஆகியவற்றை விளக்க சைவ சமயம் 36 தத்துவங்களை கூறுகிறது. ஆன்மா முதலில் விழித்து கொள்ளும் சாக்ரம் என்றால் என்ன? விழிப்பு நிலை. அது முதல் துரியாதீதம் வரை உள்ள அவத்தைகளை கடக்க வேண்டும். அன்னமயம், பிராணமயம் போன்ற 5 கோஷங்களையும் சூல சூக்ஷ்ம உடல்களையும் கடப்பதே இந்த 36 படிகளை தாண்டுவதாகும். ஏணியின் ரகசியம் என்ன? ஏணியில் ஏறுபவர் ஒரு படியை மிதித்துவிட்டு அடுத்த படிக்கு செல்லும்போது முந்தைய படியை விட்டு விடுவார்கள் அல்லவா? அதுபோல ஞானி உலக விஷயங்களை, அதாவது பாசம், பசுத்தன்மைகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து விடுவார்கள். இது நான் அல்ல, இது அழியக்கூடியது, நேத்தி என்று கூறுகிறாரே அதுதான் என்று உதிர்த்து கொண்டே மேலேறுவார்கள். சிவத்தோடு கலந்த நிலை வருகிறது. ஒரு உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்க சென்றதாம். அது கடலுக்குள் இறங்க கரையத் தொடங்கியது. கடலின் அடிமட்டத்தை அடைந்த போது அது முற்றிலும் கரைந்து கடலாகவே மாறிவிட்டது. பிறகு திரும்பி வந்து கடலின் ஆழத்தை சொல்ல அந்த பொம்மை அங்கே கிடையாது, அங்கே இல்லை, ஏனென்றால் கரைந்து விட்டது. அதுபோல 36 தத்துவங்களையும் கடந்த ஆன்மா சிவபெருமான் என்கிற பேரொழியில் கலந்த பின் தான் என்ற தனித்தன்மை இழந்து சிவம் மட்டுமே ஆகிவிடுகிறது. அங்கே பேச்சில்லை, எண்ணமில்லை. அப்பரிசாக அந்த நிலையிலேயே நிஷ்டையில் அமர்ந்திருப்பதே முக்தி நிலையாகும். இதைத்தான் திருமூலர் மிக எளிய ஆழமான சொற்களில் அமர்ந்திருந்தாரே என்று நிறைவு செய்கிறார். 36 படி முக்தி ஏணியாய் ஒப்பில ஆனந்தத்து உள்ளொளி புக்கு செப்ப அரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.